அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்க நித்தியசிம்மொழி திருக்கோயிலில் தான் இருக்கோம். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு இன்றைக்கி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிலை அலங்காரத்தில் நம்ம செஞ்சுருக்காங்க. ஏராளமான பக்தர்கள் நம்ம அம்மனை தரிசிக்க நிறைய பேர் வந்திருக்காங்க. வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நித்தியசிம்மொழி மாரியம்மன் திருக்கோயிலேருந்து அர்ச்சகர் மணி பேசுகிறேன். இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு ஆடி மாதமும் ஒவ்வொரு அலங்காரம் வருதும். வாரம் ஒவ்வொரு அலங்காரம் வருது. இந்த வெத்தலை அலங்காரம் பார்த்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி கும்பலை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது என்ன ஒரு விசேஷம்னா, திருமணம் ஆகாதவங்க வெத்தலை வாங்கி கொடுத்தா உடனே திருமணம் ஆகும். குழந்தை பாக்கி இல்லாதவங்க வெத்தலை வாங்கி கொடுத்தா குழந்தை பாக்கி கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு நோய் நொடியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வெத்தலை வாங்கி கொடுத்தா உடனே நோய் நொடி நல்லா ஆகும். அது மாதிரி ஒவ்வொரு விசேஷம் ஒவ்வொரு நாள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. நித்தியசிம்மொழி மாரியம்மன் சிவனோட அம்மா அங்கே வந்து காட்சி கொடுக்குறான். அம்மாவும் அப்பாவும் இங்கே இருக்கிற ஒரே இடம் இது ஒன்று தான் ஆடி மாதத்தில். அதனால் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு விசேஷம். இன்றைக்கி இந்த வாரம் இதோட ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வெத்தலை அலங்காரத்தோடு நிறைவுபடுகிறது. இன்னும் அடுத்த ஆண்டு தான். அடுத்து ஐப்பசி மாதம். ஐப்பசியில் பார்த்தீங்கன்னா திருவிழா, தேர் திருவிழா. செவ்வாய்க்கிழமை பூ போட்டு வியாழக்கிழமை கம்பம் நடுதல். அப்போ வந்து திருக்கல்யாணம் நடக்குது. அந்த திருக்கல்யாணம் நடக்கிறப்ப அந்த கம்பத்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் மூலக்கணத்தில் வச்சு அந்த கம்பத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த கம்பத்தை ஆற்றுல விடுறது ஒரு ஐதீகம். அந்த ஐதீகத்துக்கு வந்து தயிர் சாதம் கொண்டுட்டு போய் அங்கே வச்சு பூஜை பண்ணி குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த தயிர் சாதம் கொடுத்தா அடுத்த ஆண்டு அவங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தோடு வந்து சொல்கிறாங்க. அப்படியே எங்களுக்கு நம்ம பார்த்தா அம்மாவோட இது பார்த்தா இவ்வளோ சக்தி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விசேஷம் நடக்குது. தேர் திருவிழா நடக்குது. அக்னி குண்டம் இறங்குறாங்க, அளவு குத்துறாங்க, உள்ளதண்டம், மண் சோறு. அது மாதிரி ரொம்ப விசேஷமாக இருக்குது நம்ம திருக்கோயிலில். இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நித்தியசிம்மொழி மாதிரியுமே உலகத்துலேயே இது ஒன்று தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்கா. இது வள்ளியில் ஒரு ராஜா மகாராஜா கட்டின கோயில் இது. அதில் 20 ஆண்டுக்கு வந்து சிலை வந்து 26 ஆண்டு ஆகுது இந்த புது சிலை வச்சுது. அந்த கீழே சுயம்பு தான் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னே இருக்குது. அந்த சுயம்பு தான் அந்த அம்மன் தான். அது மேலே இருக்கிற அம்மன் வந்து 26 வருஷம் ஆச்சு. கோயில் இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆனது. 2000 கும்பாபிஷேகம் ஆனது. மறுக்க 2022 ஒரு கும்பாபிஷேகம் ஆனது. 2வது கும்பாபிஷேகம் ஆச்சு. இன்னும் ஜனங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா வெள்ளை மாதிரி இருக்குது கோயில். அப்படியே நம்ம பிரதிபலிச்சு இருக்குது. வெளியூர், வெளி மாநிலம் எல்லாம் வந்து அம்மாவை நம்ம சேவிச்சிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம். வெயில நிக்கிறாங்க பாருங்க. அவ்வளவுதான் இல்ல இதுல கலப்புறதுல வைய யாரும் மூஞ்சும் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம்
அப்புறமா நீ யாரும் வர சொல்லுவா உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் தாம்புள்ளன்னு நான் வந்து என்னைக்காவது ஏதாவது கொடுக்க பார்ப்பேன் வர பார்ப்பேன் உனக்கு அதுவும் அப்படியே ஆசைப்படுறேன் அதுக்கு உன் பசங்க நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.